சாவி உங்ககிட்ட இருக்குது. நீங்க உட்கார்ந்து லபஷனா லபனி ஷக்கா லபனி நீங்க அப்படி சொல்லி என்ன பண்ணணும்? பேசிட்டே இருக்கணும். ஆமென். ஹalleluya. ஆண்டவர்கிட்ட தான் பேசுறீங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட பேசும்போது நீங்க சோர்ந்து போக கூடாது. ஆண்டவரே ஐயோ டைம் ஆயிடுச்சே பார்க்க கூடாது. ஆண்டவர் நேரம் இல்லாம அளவில்லாம அப்படி கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க பேசிட்டே இருங்க. ஹalleluya. ஹalleluya. பெரிய ஒரு விடுதலை கண்டிப்பா இருக்கும். சபையில விடுதலை உண்டா? சபையில கொஞ்ச நேரம் தான் பேச போவாங்க. ஏன்னா டைம் இருக்காது. நிறைய பேர் வாட்ச் பார்ப்பாங்க. டைம் ஆயிடுச்சு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணணும் இல்லையா? ஆனா உங்க வீட்டுல நீங்க தீர்மானம் சொல்றாரு. எல்லாரும் 2 பேசுறாங்க. பொண்ணா பாஸ்டர் சேர்ந்து என்ன பண்ணலாம்? அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேச பேச விடுதலை. அந்நிய பாஷை பேச பேச அற்புதம் நடக்கும். அந்நிய பாஷை பேச பேச ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ளே உண்டாகும். ஆவியின் குணாதிசயங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே இது வரும். ஹalleluya. அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை எல்லாம் உங்ககிட்ட வந்துடும். அதை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. நீங்க எவ்வளவு தூரம் அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு பேசுறீங்களோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். நீங்க கொஞ்சமா பேசினா வெளிப்படுறதுக்கு நேரம் இருக்காது. வெளிப்படுறதுக்கு என்ன இருக்காது? நேரம் இருக்காது. ஹalleluya. ஒரு டீ நல்லா கொதிச்சு எடுத்து கிளாஸ்ல ஊத்தி கொண்டு வந்தாதான் ஓரளவு கொஞ்சம் நிறைய பேருக்கு சூடா இருக்குன்னா அது கூட பத்தாது. எங்க ஊர்ல ஊட்டியில என்ன பண்ணுவாங்க? அடுப்புல இருந்து கிளாஸ்ல ஊத்தி கொண்டு வந்து கொடுத்த இது என்ன இவ்வளவு சூடு இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரிதான் நீங்க ஆண்டவரோடு நெருங்க நெருங்க அனலாக 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 உங்களிடத்திலிருந்து அந்த அனல் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா விதமான குளிரான அனுபவங்கள் உங்களை விட்டு போகும். நீங்க குளிரோடு மனதோடு வாழ்வில் என்றால் கர்த்தர் என்ன செய்வார்களே? அனலாயுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ கொஞ்ச நேரம் நான் சபைக்கு சொன்ன மாதிரி இங்க சொல்லணும். டைம் ஆயிடுச்சு சொல்றதுக்கு ஆசை. அதனால ஒரு 10 நிமிஷம் வெறும் அந்நிய பாஷை மட்டும் தான் பேசணும். எழுந்து அந்நிய பாஷை